ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊரில் விளக்கு பூஜை பார்த்தலாமா? அம்மனுக்கும் விளக்குக்கும் அலங்காரம்லாம் பண்ணி பூ பொட்டு அதெல்லாம் வச்சு புது saree எல்லாம் கட்டி விட்டுட்டு பார்க்க சூப்பராக இருந்தாங்க ரெண்டு பேரும், விளக்கும் அம்மனும். விளக்கு பூஜைக்கு மெயின் விளக்கு தான். அதனால் அவங்கவுங்க விளக்கு அவங்கவுங்க அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக இந்த விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எனக்கும் தெரியாது. அன்றைக்கி ஐயர் பேசிக்கிட்டு இருந்தார், அதை ஒட்டி கேட்டேன் நைஸாக. கல்யாணம் ஆனவங்க நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும், பூவும் பொட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க நல்ல வரன் கிடைக்கணும், தனக்கு வரப்போகிற புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பண்ணுவாங்க. விளக்கு பூஜை என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணாமல் டெய்லி பண்ணலாமா. அது அவங்க வீட்டுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவர் சொன்னார். சாமி கும்பிட்டுட்டு இப்படி திரும்பினது தான் அங்கே யாரையும் காணோம். விளக்கு பூஜையில் உட்காந்து இந்த 40 பேரும் டக்குன்னு காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி டைம் ரொம்ப லேட் ஆகிட்டு, அதனால் எல்லாம் கிளம்பிட்டாங்க போல். அவங்களாம் கிளம்புனதுக்கு அப்புறம் சாமியை கொண்டு போய் கருவறைக்குள்ளே வச்சுட்டு சிங்கத்தை தனியாக பிரித்து அங்கே வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயில் நிர்வாகத்திட்ட போயிட்டு இது பண்ணியிருக்கலாம், இது பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சஜஷன் சொல்லிட்டு அன்றைக்கி அதனால் சிறப்பாக முடிச்சாச்சு. டாட்டா.